இப்போ வந்து நான் பிகினர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். பிகினர்ஸுக்கு எம்ஆர் கஷ்டமாக இருக்கலாம், அதாவது மேஜிக் ரிங். ஸோ மேஜிக் ரிங் நான் ஸ்லோவாக பண்ணுறேன். மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் 2 கலர் யான் எடுத்துக்கோங்க. என்ன கலர் வேணாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம். அப்புறம் இதுக்கு ஸ்டிச் மார்க்கர்ஸ் தேவையில்ல, ஏன்னா நம்ம அன்ஃபினிஷ்ட் டபுள் க்ராஷே தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தானி நீடில் வந்து கண்டிப்பாக தேவை, ஒரு ஹூக் கண்டிப்பாக தேவை, அப்புறம் ஷார்ப்பாக எதாவது கட் பண்ண யூஸ் பண்ண வேணும். இப்போ வந்து நம்ம ஃப்ளவரோட பெட்டல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்போது வந்து இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, அப்படியே ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்து இப்படி கிறிஸ் கிராஸ் உருவாயிருக்கா. நெக்ஸ்ட்டு இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஹூக் எடுத்துக்கோங்க. ஹூக் எடுத்துக்கிட்டு ஒர்க்கிங் யான் கனெக்ட் ஆகிற கிறிஸ் கிராஸில் ஒர்க்கிங் யானில் கனெக்ட் ஆகிற இந்த யானை மெதுவாக ஹூக்கில் எடுத்து அப்படியே சரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் யான் இருக்குல்ல, அதை யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ. அவ்வளோதான், ஒரு எம்ஆர் ரெடி. இப்போ வந்து நம்ம எம்ஆரில் நம்ம வந்து 10 சிங்கிள் க்ராஷே பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா ரோப்பை வந்து அப்படியே தனியாக விட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணால் அது ரொம்ப முக்கியம். ஸோ இதை கூடயே வச்சுக்கோங்க. யான் ஓவர் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து யான் அண்டர் பண்ணுறேன், ஏன்னா டைட் ஸ்டிச்சஸ் வேணும். 1 2 3 4. இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு மெதுவாக காமிச்சிருக்கேன். இப்போது நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ வந்து 10 சிங்கிள் க்ராஷே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது எக்ஸ்ட்ரா யான் கூடயே வச்சுக்கணும்னு சொன்னேன்டா, இப்போ நம்ம அதை இழுக்கணும். உங்களோட கங்க்ராட்ஸ், உங்களோட மேஜிக் ரிங் வந்து ரெடி. இப்போ செயின் 2 வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் செயின் 2 பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வி இருக்குல்ல, அதில் இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் தென் புல் த்ரூ. இப்போ 2 லூப்ஸ் இருக்கா, இப்போது இந்த லூப் எடுத்து இன்னொரு லூப் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு, நல்லா டைட் பண்ணிக்கணும். டைனியாக தெரியணும். இந்த வி வந்து உங்களுக்கு டைனியாக தெரியலனா நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க, தூரமாக இழுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின் 2 பண்ணணும், ஏன்னா நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ராஷே அன்ஃபினிஷ் டபுள் க்ராஷே பண்ணுறதுனால செயின் 2. 1 and 2. சிங்கிள் க்ராஷில் நம்ம ஃபஸ்ட்டு யான் ஓவர் பண்ணலை. ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து யான் ஓவர் பண்ணிட்டு தான் வந்து புல் த்ரூ பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் புல் த்ரூ. இப்போ வந்து உங்ககிட்ட 3 லூப்ஸ் இருக்கும், நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம வந்து 2 லூப்ஸ் இழுக்க போகிறோம். யான் ஓவர் தென் புல் த்ரூ. இப்போ நம்மக்கிட்ட 2 லூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 லூப்ஸை திரும்பி புல் த்ரூ பண்ணாமல் திரும்பி யான் ஓவர் தென் இன்சர்ட் இந்த சேம் வி. அப்புறம் வந்து இப்போ வந்து 4 லூப்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ எக்ஸ்டெண்ட், அப்புறம் அதில் இருக்கிற 2 லூப்ஸ் மட்டும் எழுங்க. இப்போ வந்து உங்ககிட்ட 3 லூப்ஸ் இருக்குது. 7 லூப்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து 7 லூப்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான் பிகினருக்கு. இப்போது யான் ஓவர் பண்ணிவிட்டு எல்லா லூப்பே எடுக்கணும். நீங்கள் மெதுவாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து புல் த்ரூ நம்ம வந்து நான் புல் த்ரூ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து செயின் 2. யான் ஓவர் புல் த்ரூ, யான் ஓவர் புல் த்ரூ. நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த இப்போ வந்து அந்த பஃபினஸ் கிடைக்க நம்மளுக்கு வந்து இது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்.
இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தோமே அன்ஃபினிஷ் ஸ்லிப்ஸ் இது டபுள் க்ராஷே அதுலேயே அந்த வீலையே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். ஸ்லிப் ஸ்டிச் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நீங்கள் ஹேங் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது வந்து அந்த ஃபஸ்ட் பெட்டல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கங்க்ராட்ஸ். இதே மாதிரி 5 பண்ணணும். அப்படி உங்களுக்கு தப்பாக வந்துச்சுன்னா நான் வந்து திரும்பி வந்து ரீப்ளே பண்ணிக்கோங்க வீடியோவை. செயின் 2 பண்ணிவிட்டு இது அன்ஃபினிஷ் டபுள் க்ராஷே பண்ணிவிட்டு லூப் இதில் ஹூக்கில் 7 லூப்ஸ் வர வரைக்கும் அப்புறம் வந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு திரும்பி அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் 5 டைம்ஸ். இப்போ நம்ம 3 பண்ணியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட 5 பெட்டல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சென்டரில் வைக்க போகிற இது வந்து நம்ம பார்க்கலாம் டியூட்டோரியல். இது வந்து இப்போ வந்து மேஜிக் ரிங்லாம் இதுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து ஸ்லிப் நாட்டு தான் தேவை. ஃபார் த ஸ்லிப் நாட் நம்ம வந்துட்டு வந்து நம்ம இப்போது வந்து ஒர்க்கிங் யானு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா யான் தான் வரும் ஸ்லிப் நாட்டில். இப்போ வந்து மெதுவாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும் ஒரு லூப்பு. நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கிங் யான் எடுத்து பின்னாடி வச்சுக்கணும், தெரியுதா? நெக்ஸ்ட்டு இப்படி இப்போ அந்த ஒர்க்கிங் யான் எடுத்து புல் த்ரூ பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஸ்லிப் நாட் கிடச்சிருச்சு. இது வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்லிப் நாட், ஸோ நோ வரிஸ். இப்போ வந்து நம்ம செயின் 3 பண்ண போகிறோம். ஸோ ஃபார் செயினிங் யான் ஓவர் புல் த்ரூ இருக்கிறதுலே க்ராஷேல செயின் 3 வந்து அதாவது க்ராஷேல செயின் தான் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட்டு. 2 and 3. நெக்ஸ்ட் இப்போ வந்து லாஸ்ட் செயினில் நம்ம 4 அன்ஃபினிஷ் டபுள் க்ராஷே பண்ண போகிறோம். ஸோ yarn over, then insert in this chain, yarn over, அப்புறம் 3 லூப்ஸ் இருக்கா. இப்போ வந்து நம்ம 2 லூப்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். 1 அன்ஃபினிஷ் டபுள் க்ராஷே. நெக்ஸ்ட்டு திரும்பி அந்த வீலே இன்சர்ட் பண்ணி எடுங்க. 4 லூப்ஸ் கிடைக்கும். 2 3 4. இப்போது நம்ம எல்லா லூப்பையும் முன்னாடி மாதிரி இழுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது வந்து அந்த சென்டரில் இருக்கிறது கிடச்சிருச்சு. கங்க்ராட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த ஒயிட் பம்பாமல் இந்த ஃப்ளவர் பெட்டலில் அந்த சென்டரில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இதில் டானி நீடில் தேவை. ஸோ நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம் டானி நீடிலில். இப்போ வந்து பெட்டலில் இருக்கிற எங்கேயாவது ஓட்டையில் வந்து இன்சர்ட் பண்ணிங்க, இங்கே வேண்டாம். இப்போ நான் இங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன். பார்த்து இது இருக்கட்டும், கலண்டுறாமல் புல் த்ரூ. இப்போ வந்து சிக்கிரும். ஸோ நம்ம வந்து யானை எடுத்துடலாம். இப்போ வந்து நான் பின்னாடி நாட் போடுறது ஈஸி தான். ஜஸ்ட் 2 லூப் இருக்குல்ல, அதாவது 2 சும்மா நாட் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா தான் அது வந்து ஸ்டேபிளாக நிற்கும். எக்ஸ்ட்ரா யான் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். நம்மளுக்கு பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் கிடச்சிருச்சு. பை பாய்.